வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 24 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். போலத் ஆட் மற்றும் உம்மத் ஆட் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. நக்கத்தா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா. முனாரி மற்றும் தல்காய் ஒடிசா. மராசியா மற்றும் மகால் மேற்கு வங்காளம். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியாவை இளைய பெருமாள்னு சொல்லுவாங்க. குடியரசின் கருத்தை பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 5 ஒன்றியத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சரத்து 52 இருந்து 151 வரைக்கும். காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் திரோல் சிங் தலைமையில் நடந்துச்சு. தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர்ல அமைஞ்சிருக்கு. தாராசங்கர் வந்தபோதியாய் கந்திவாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரேசில் நாடு அடுத்த வருஷம் மகளிர் ஃபிஃபா உலக கோப்பை நடத்த போறாங்க. இன்னைக்கான திட்டம் அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. சமிதா யோஜனா பஞ்சாயத்து அமைச்சகம் 2020. சொனதி திட்டம் வீட்டு வசதி அமைச்சகம் 2020. போஷான் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் அமைச்சகம் 2021. கினியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மமாடி டோம்பியா. 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா பொதுச் செயலாளர் விருதை வென்றவர் யார்? ஸ்வாதி சாந்தா. இந்திய ராணுவத்தால் எந்த ஆண்டு நெட்வொர்க்கிங் மற்றும் டேட்டா சென்ட்ரிசிட்டி ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 2026. போரம்தேவ் தாமில் போரம்தேவ் தாழ்வாரத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? கஜேந்திர சிங் மற்றும் விஷ்ணு தியோ சாய். ஸ்மார்ட் கிரீன் மீன் வளர்ப்பு பண்ணை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அதிநவீன மறுசுழற்சி மீன் வளர்ப்பு அமைப்பை திறந்து வைத்தவர் யார்? ராஜீவ் ரஞ்சன். 65வது துறைமுக அறக்கட்டளை தினத்தை எந்த துறைமுக ஆணையம் கொண்டாடியது? பாரதீப். இந்தியாவின் முதல் காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கு அமைக்கப்பட்டது? கால்பேட்டா. இது கேரளால வயநாடு அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கு. 21வது டாடா மும்பை மாரத்தானின் சர்வதேச நிகழ்வு தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆண்ட்ரி டி கிராஸ். இத்தாலியின் உயரிய சிவிலன் விருதான கவாலியர் டெல் ஆர்டின் டெல்லா ஸ்டெல்லா டி இட்டாலியா யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்ரீனிவாஸ் டெம்போ. உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக மாறும் நாடு எது? இந்தியா. சைனாவை தோக்கடிச்சுட்டு இப்போ அரிசி உற்பத்தியில முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். நம்ம இந்தியா 150.18 மில்லியன் டன் அரிசியை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். 26ஆம் நிதியாண்டில் முன்மொழியப்பட்ட முதலீடுகளில் எந்த மாநிலம் அதிக பங்கு ஏற்றது? ஆந்திர பிரதேசம். பாகிஸ்தானின் எந்த நகரத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான குஷான் பேரரசின் முதல் வாசுதேவ் கால நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ராவல்பிண்டி. IIT மெட்ராஸில் பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் எந்த தேதியில் திறக்கப்பட்டது? ஜனவரி 3. ஆஷா வேன் மொபைல் புற்றுநோய் பரிசோதனை பிரிவை எந்த முதலமைச்சர் திறந்து வைத்தார்? குஜராத் மாநிலத்துடைய முதல்வர் பூபேந்தர் பட்டேல். இப்போ ரீசெண்டா இந்தியாவிலே முதல் முறையா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வந்துட்டு கவுஹாத்திக்கும் அதாவது கொல்கட்டாக்கும் இணைக்கப்பட்டிருக்கு.